பரவாயில்லடா, உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைச்சிருதுல. இத்தனை நாளா சரத்குமார் அவர்கள் ட்ரக் யூஸ் பண்ணாருன்னு உட்காந்து காலுன்னு கத்தி குறைச்சிக்கிட்டு கிடந்தீங்க. இப்போ அவர் யூஸ் பண்ணல அப்படின்றதுக்கு ஃபுல் எவிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவர் யூஸ் பண்ண மாதிரி வீடியோ போட்டதுக்கு கண்டனம் தெரிவிச்சு நாளைக்கு திமுகவோட மாணவர் அணி போராட்டம் நடத்த போறாங்களாம். எதையாவது ஒரு கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருப்பீங்களாடா. இது நேத்து ஒருத்தர் இந்த பாப்பாவோட வீடியோ போஸ்ட் போட்டு, இந்த பாப்பா ஆல்ரெடி எலெக்ஷனுக்கு முன்னாடியே நிறைய விஜய் சாருக்காக பேசியிருக்கு, இப்போ சரத்குமார் அவர்களுக்காக பேசியிருக்கு. இது குழந்தைங்களை உள்ள கொண்டு பேச வச்சுட்டாங்கன்னு அவர் குதிச்சிருக்காரு. அவர் எப்படி குதிச்சிருக்காருன்னா, செக்ஷன்லாம் சொல்லி ஃபைல் பண்ணி ஆனும்டா, குழந்தைங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. கட்டாயமா சார் பண்ணிடலாம் சார், அந்த பேரண்ட்ஸ் யாருன்னு பார்த்து கட்டாயமா பண்ணிடலாம் சார். அப்படியே இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க சார். பாப்பா நல்லா பேசியிருந்ததுல, நல்லா பேசியிருந்தது. இந்த மழலை மொழி மாறாம அழகா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அழகா பேசிட்டான். இதுக்கு என்ன சார் பண்ணலாம்? இப்போ இந்த பாப்பா பேச வச்ச பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? இந்த குழந்தைக்காவது பேச்சு நல்லா வருது, இந்த குழந்தை மழலை முறி கூட இன்னும் மாறல, அதை வச்சு பேசி வச்சிருக்கீங்க. ஏண்டா திமுக ஊபிஸ் ஒருத்த மண்ணதை ஃபாலோ பண்றது, அந்த ட்ரெண்டை செட் பண்றது உங்களுக்குலாம் சுட்டு போட்டாலும் வராது. அது ஏன்டா அதை போய்கிட்டு புடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு. அதுக்கப்புறம் இந்த பாப்பா பேசினது, இந்த பாருங்க, இந்த பாப்பா பேசியிருக்குது. இவங்க எல்லாருக்கும் எதுக்கு கழுத்துல துண்டு போடுறீங்கன்னு கேக்குறேன். அவங்க டிஎம்கேல இருக்காங்களா? எதுக்கு கழுத்துல துண்டு போடுறீங்க? திருப்பி கால இல்லைனா. அதுக்கப்புறம் இப்போ முதலமைச்சர் அவங்க பர்த்டே கொண்டாடுனதுக்கு ஸ்கூலுக்குலாம் போனாங்க வந்தாங்க. போகக்கூடாதுதான் ஸ்கூலுக்குள்ள, ஏன்னா அது ஒரு பாடம் சொல்லி கொடுக்குற இடம், அதுக்குள்ள அரசியல் போகக்கூடாது. கரெக்ட். அப்ப இது புரியுதா? ஹாப்பி பர்த்டே உதய அண்ணா, ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. அண்ணன் உதயநிதி அவர்கள் வாழ்க நாசமா போனவங்களா? எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சதே நீங்க தான்டா. அதை சில பேர் அப்படி அங்க ஃபாலோ பண்றாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அதனால சும்மா யாவது ஒரு கர்மத்தை கக்கணும் கதறணும்னு எல்லாம் கதறாதீங்க. நாளைக்கு தானே போராட்டம் தானே. வெயில் கொஞ்சம் கொடுமையா இருக்கு, கொஞ்சம் பார்த்து வெயில் இல்ல மயக்கம் போட்டு விழுந்துடாம பார்த்து போராட்டம் பண்ணுங்க. சரியா? வாழ்த்துக்கள்.